கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குடும்பத்தார் மற்றும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என கர்மியானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இந்த ஆவியின் எளிமை என்ற ஒரு காரியத்தை இந்த நாள்ல, இந்த காலை வேளையில நம்ம தியானிப்பது நமக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சாதாரணமாகவே இந்த எளிமையாய் உள்ளவர்கள் எப்பொழுதும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளாமல், தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளாமல், தன்னை உயர்வாய் காண்பிக்காமல், சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிற இடம் தெரியாம சில காரியங்களை நல்ல காரியங்களை செய்கிறவர்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம நினைக்கிற காரியம் என்ன? அவரை குறித்து அதிகப்படியாக நாம் மெச்சுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்றார், ஆவியிலே எளிமை வேண்டும் என்று. ஏன் ஆவியிலே எளிமை வேண்டும்? அந்த எளிமையான ஒரு ஜீவிப்பதினால என்ன நன்மை என்று நாம் வேதத்திலே பார்ப்போமே. ஆனால் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நிலைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். பாருங்க, இந்த எளிமையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவன் மேல நினைவா இருக்கிறாராம். மாத்திரமல்ல, தேவன் அவர்களுக்கு துணையும் அவர்களை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறாராம். இதுதான் பாருங்க அந்த எளிமையா இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை கூட நம்ம தேவ சமூகத்துல தாழ்த்தி, ஒரு பெருமை பாராட்டல் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்துல ஒரு எளிமையோடு கூட மற்றவர்கள் மத்தியிலும் நான் என்று வாழாதபடிக்கு என்னால் ஆகும் என்று இப்படி தன்னைத்தானே குறித்து மேன்மை பாராட்டுகிற இப்படிப்பட்ட சுபாவத்தை விட்டுட்டு இந்த காலை வேளையில நாம் நம்மை ஒரு எளிமைக்குரிய ஒரு வாழ்க்கையில நம்மை நாம் நடத்தும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய எளிமை, அதுதான் ரொம்ப முக்கியம். இது சரீர பிரகாரமாய் காட்டப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல, மன ரீதியாக காண்பிக்கப்பட வேண்டிய எளிமை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார், நமக்கு துணையும் நம்மை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். ஆகியால் எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில ஆவியில் எளிமையும் தேவனுக்கு பிரியமும் வாழ்ந்து அவர் விரும்புகிற பிரகாரம் அந்த எளிமையை நாம் தரித்துக் கொள்வோம். மற்றவர்களை, பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, மற்றவர்களை பார்க்கும்போது அல்ல, நம்மை பார்த்து நாம் மெச்சிக்கொள்ளாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு நமக்குள் ஒரு தாழ்மை வேண்டும் என்பதை அவர் தெரியப்படுத்துகிறார். ஆகியனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அவர் எவ்விதமாய் பரலோகத்தை விட்டு இந்த பூமியிலே ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நீங்களும் நானும் ஜீவிக்கும் பொழுது அவர் கூறிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்று இன்புற்று வாழ முடியும். ஆவில் எளிமையை அடைந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.